ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வச்சு பொக்ஸா முசா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த ஈஸியான பொக்ஸா முசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பொக்ஸா முசா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் ரெடிமேட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள 20 ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக நீங்கள் இந்த ஷீட்டை ஃப்ரீசரில் வச்சே ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஸ்டஃபிங்காக ஒரு 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு துண்டு கோவாவையும் இந்த மாதிரி சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே ஒரு சின்ன கேரட்டையும் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே காரத்துக்காக ஒரு 3-4 பச்சை மிளகாய், அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்ததாக இந்த சமோசாக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. பேன் நல்லா சூடானதும் இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா கொதித்ததும் இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நாம் இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். முதல்ல இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சோஸ் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சோஸும் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இதில் நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம் இல்லையா, ஸோ உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்தே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே ஒரு துண்டு சீஸும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சீஸ் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது இது ரொம்ப தண்ணி தன்மையும் இல்லாமல் கட்டித்தன்மையும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுக்கப்புறமா இந்த பொக்ஸா முசாவை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான ஷீட்ஸை மட்டும் நாம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதில் இருந்து நான் ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது லிட்ரலி ஒரு பேப்பர் மாதிரியே இருக்குது. இப்போ இந்த ஷீட்ஸை நான் 3 சம பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். இதுக்காக நீங்கள் ஒரு அளவு வச்சு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற எல்லா பொக்ஸா முசாவும் ஒரே ஷேப்லேயே இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸையுமே ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த ஷீட்ஸை ஒட்டி எடுத்துக்கொள்கிறதுக்காக பசையை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கொள்ளுங்க. இது நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பசையை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளலாம்.
இதுக்கப்புறமா இது மேலே இன்னொரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி க்ரோஸாக வச்சு விட்டுக்கொள்ளுங்க. இதோ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த ஷீட்ஸை எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு துணி வச்சு மூடி விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா இது எல்லாமே காஞ்சி போயிடும், அதோட வெடிப்புகளுமே வந்துடும். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி மூடியே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நடுவில் பரப்பி விட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக இதில் இருக்க ஸ்டஃபிங்கை ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணி பொரிக்கும் போது நமக்கு இந்த ஸ்டஃபிங் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதிலிருந்து ஒரு பகுதியை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக பசையை தடவி பக்கத்தில் இருக்க பகுதியையும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இதே மாதிரி இந்த பகுதியிலையும் பசையை தடவி பக்கத்தில் இருக்க அடுத்த சைடையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஃபைனலாக இது மேலேயும் பசையை தடவி அடுத்த சைடையும் மூடி விட்டுக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய பாக்ஸ் சமோசா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுருவாங்க. பிகினர்ஸுக்காக இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் நடுவில் பசையை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இன்னொரு ஷீட்டை இது மாதிரி க்ரோஸாக வச்சு விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது நடுவில் கொஞ்சமாக ஸ்டஃபிங்கை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதோட ஒரு தொங்கல் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க அடுத்த ஷீட்டையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது மேலேயுமே கொஞ்சமாக பசை அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க அடுத்த சைடையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். ஃபைனலாக இது மேலேயுமே பசையை தடவி இந்த பேலன்ஸ் ஷீட்டையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ஷீட்ஸ்லேயுமே இந்த பாக்ஸ் சமோசாவை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லா சமோசாவையுமே செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் உங்கள் தேவைக்கு அதிகமாக ரொம்ப செஞ்சிட்டிங்க அப்படின்னா இதை ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசர் பேக் யூஸ் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் எப்போ வெளியில் எடுத்து பொரிச்சாலுமே உங்களுக்கு அதே ஃப்ரெஷ்னஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸஸ் ஆகிருக்கிறத இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா இந்த சமோசா எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. பேன் நல்லா சூடானதும் இதில் நான் எண்ணெயை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதை பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாக முன்னம் போட்டுடாதீங்க, ஏன்னா சமோசா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சமோசாவை எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா சமோசாவையுமே பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சமோசா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. சமோசானாலே அந்த சத்தத்துக்கு ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க. இப்போ இதை நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அதே சமயம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்குமே ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.